பிரெஞ்சு பயின்றோருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று அலையன்ஸ் பிரான்சைஸ் புதிய இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சைஸ் நிறுவன இயக்குநராக ஒலிவியே லிட்வின் புதிதாக பொறுப்பேற்றார். அவருக்கு கடற்கரை சாலையில் உள்ள நிறுவன வளாகத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அலையன்ஸ் பிரான்சைஸ் உலகம் முழுவதும் 960 இடங்களிலும் இந்தியாவில் 16 இடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. ஆசியாவிலேயே முதலாக 1889 புதுச்சேரியில் துவங்கப்பட்ட பிரெஞ்சு மொழிக்கென்று தனித்தன்மை வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம்தான் அலையன்ஸ் பிரான்சைஸ் என்று கூறினார். இந்தியாவில் பிரான்ஸ் 300 ஆண்டுகள் ஆண்டதால் பிரெஞ்சு மொழி அன்று முதல் இன்று வரையிலும் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. அதிகம் பேர் பிரெஞ்சு மொழியை கற்றும் வருகின்றனர் என்றும், இதனால் பிரெஞ்சு மொழியை இந்திய மொழி என்று கூட சொல்லலாம். பிரெஞ்சு பயின்றோருக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்த ஒலிவியே லிட்வின், வரும் 2015 பிப்ரவரி மாதம் சந்திப்பு பாண்டிச்சேரி என்ற பெயரில் இந்திய பிரெஞ்சு திருவிழாவை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது அலையன்ஸ் பிரான்சைஸ் தலைவர் பேராசிரியர் ஆனந்த வடிவேலு உடன் இருந்தார். I've newly taken over the position of director of Alliance Française Pondicherry, the oldest Alliance Française in Asia, 125 years old. So it is an honor and a privilege to be heading this institution. And I'm very grateful for our president. People from La Réunion, Ireland, who will be the guest of this special edition. பிப்ரவரி மாதம் ஃப்ரெஞ்சு என்கவுண்டர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போது ஃப்ரெஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போய் திருப்பி அங்கே ஃப்ரெஞ்சில் புகழ்பெற்ற ஆர்டிஸ்ட்லாம் இங்கே கொண்டு வந்து அது ஒரு ஃப்ரெஞ்சு திருவிழாவாக நாங்கள் கொண்டாடுவதாக உள்ளோம். அது பிப்ரவரி மாதம் நடக்க போகிறோம். மேற்கொண்டு நான் இங்கே வந்து இதுக்கு முன்னால் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது வந்ததில் ரொம்ப சாஃப்டாக நல்லபடியாக இருக்குது. எப்படியாவது அலியான்ஸ் மேற்கொண்டு கொண்டு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க.